வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக பல மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. படிச்சா கோயம்புத்தூர்ல தான் படிக்கணும் அப்படின்ட்டு பெரிய ஆசையோட நிறைய மாணவர்கள் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோல கோயம்புத்தூர் ரீஜன், அதாவது கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியின் அடிப்படையில் வருது. அதாவது கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரி, அதுக்கப்புறம் திருப்பூர். இந்த 9 மாவட்டங்கள்ல எந்தெந்த கல்லூரிகள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது மாணவர்களே, எல்லாரும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் பல பேர் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க, நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மாணவர்களுக்கு என்ன ஆசை, கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் படிக்கணும் சார். எங்களுடைய ஆசை என்னன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜ், அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு இருப்பீங்க. நீங்க 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எந்த ரவுண்டில் வேணாலும் வரலாம். இப்போ நான் சொல்ல போற காலேஜ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம காலேஜ் லிஸ்ட்டை பார்த்துடலாமா? அப்படியே அந்த லைக் பட்டனை ஒரு டச் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வீடியோ பல மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். லைக் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கோயம்புத்தூர் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் ஃபேமஸான காலேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கல்லூரி, ஒரு அருமையான ஒரு கல்லூரி. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்குது. இதுவுமே ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜா, ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜா அந்த கல்லூரி பார்க்கப்படுது. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி, அதாவது நம்ம கோயம்புத்தூர்ல பழமையான ஒரு கவர்மெண்ட் காலேஜ், இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், பிஎஸ்சி ஐடெக், இது ஒரு பிரைவேட் காலேஜ். பிஎஸ்சியோட ஒரு 2வது கேம்பஸ் கோயம்புத்தூர்ல நீலாம்பூர்ல இருக்கு. இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜா அறியப்படுகிறது. அதே போல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே தெரியும் குமரகுரு காலேஜா, இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், சேலத்துல வந்து ஜிசிஇ அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ். இது எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கல்லூரி, ஒரு ஃபேமஸான ஒரு கல்லூரி. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாருக்குமே தெரியும், ஒரு அருமையான ஒரு கல்லூரியா இந்த கல்லூரி பார்க்கப்படுது. அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ், எல்லாருக்குமே தெரியும். அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது ஒரு ஃபேமஸாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது கோயம்புத்தூர்ல, இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கிருஷ்ணகிரி பருகூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி, எல்லாரும் அறியப்பட்ட ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய ஈரோட்ல சத்தியமங்கலத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோட்ல பெருந்துறையில் இருக்குது, இதுவுமே ஒரு அருமையான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோட்ல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, இதுவுமே ஒரு அருமையான கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இப்ப என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படக்கூடிய கல்லூரி கேஐடி காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், நம்மளுடைய கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி, ஒரு ஃபேமஸான ஒரு கல்லூரியா இந்த கல்லூரி பார்க்கப்படுது. இது வட்டமலப்பாளையத்தில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய சேலத்தில் இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ்ல ஃபர்ஸ்ட் கேம்பஸ்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கல்லூரி, கோயம்புத்தூர்ல கற்பகம் யூனிவர்சிட்டி வேற இருக்குது, இது ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது பொள்ளாச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ். அடுத்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு கல்லூரி, ஹிந்துஸ்தான், வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லாம் ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது, இதுவுமே வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரி, ஒரு ஃபேமஸான ஒரு கல்லூரியா அறியப்படுகிறது. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தருமபுரியில இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்ல இருக்குது, இதுவுமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நல்ல இடங்கள்லாம் பிடிச்சி ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா இடம் பிடிச்சிருக்கு. அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் என்ஜிபி எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் குரூப்பை பற்றி சொல்லவே வேணாம், கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்க்கப்படுது, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்து
கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய நாமக்கல்ல இருக்குது. கேஎஸ்ஆர் குரூப்பை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுதுங்கிறத இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு, அதாவது அங்க ஐடி கம்பெனியுமே இருக்குது. கேஜிஐஎஸ்எல் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான காலேஜ். அடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகத்தோட இன்னொரு கேம்பஸ், இதுவுமே ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தானோட இன்னொரு கேம்பஸ், இதுவுமே ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ்ல இருக்குது கோயம்புத்தூர்ல, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ் தான். அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், டெக்னாலஜி வேற இன்ஜினியரிங் வேற, இதுவுமே ஒரு அருமையான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, ஒரு அருமையான ஒரு கல்லூரி. நிறைய மாணவர்கள் கேரளால இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி அப்படிங்கிற ஒரு கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஈசால இருக்குது கோயம்புத்தூர்ல, இதுவுமே ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். அடுத்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது, இதுவுமே ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேலத்துல இருக்குது, இதுவுமே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்லாம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், உமன்ஸுக்கு ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜை நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த விவேகானந்தா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இந்த காலேஜுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்த கல்லூரி வந்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோட்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான பழமையான ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ்ஆர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குது, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேரு இன்ஜினியரிங் காலேஜ் வேற இன்ஸ்டியூட் வேற, இதுவுமே ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா அதியமன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணகிரியில இருக்கு, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ். நிறைய மாணவர்கள் அதாவது கேரளால இருந்தெல்லாம் இங்க வந்து படிக்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸா இருக்கும் இந்த காலேஜுமே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. அடுத்து பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர்ல இருக்குது, இதுவுமே ஒரு ஃபேமஸான இன்ஜினியரிங் காலேஜா பார்க்கப்படுது. இப்ப கிட்டத்தட்ட பல்வேறு வகையான கல்லூரிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க நினைக்கலாம், என்னங்க கடகடன்னு இவ்வளோ காலேஜை சொல்லிட்டீங்க, இவ்வளோ காலேஜில் நமக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் எந்த ரவுண்டில் வேணாலும் வரலாம், 1வது ரவுண்டில் வரலாம், 2வது ரவுண்டில் வரலாம், 3வது ரவுண்டில் வரலாம். இந்த கல்லூரிகளில் எந்த கோர்ஸ் இருந்தாலும் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ எல்லா கோர்ஸையும் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக இந்த கல்லூரிகளில் படிக்க பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கல்லூரிகள் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சாக இருக்கட்டும், மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே வேகமாக மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளாக இந்த கல்லூரிகள் பார்க்கப்படுது. அதனால மாணவர்கள் அதிக விருப்பப்பட்டு எடுத்த கல்லூரிகளாக தான் நான் உங்கள்கிட்ட பொறுக்கிட்டு வந்து பல ஆய்வுகளுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து சென்னை ரீஜன், திருச்சி ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜன் உட்பட எல்லாத்தையுமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜை உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்குறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய், டிடிஜிஸ்.